ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி, சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு சாம்பாரும் ரசம், சாம்பார், உருளைக்கிழங்கு, கேரட் வச்சு ஒரு பெரட்டல் தாங்க செய்ய போறோம். சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சாதாங்க நல்லா இருக்கும். ஒரு கேரட்டும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம வேக வச்சுட்டு கூட செய்யலாம், இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரியுமே நம்ம செய்யலாம். நல்ல வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி தேவைப்பட்டா போட்டுக்கலாம். அரை தக்காளி போடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து வெங்காயம் மட்டும் போட்டு கூட செய்யலாம், நல்லாதான் இருக்கும். கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கேரட் உருளைக்கிழங்க நல்லா போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். அது வதங்கினதுக்கு அப்புறம் அதுல மசாலாலாம் ஒன்றா சேர்த்துக்கணும். மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாலே போதும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா காய் வேகணும். நம்ம வேக வச்சு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு கிரேவி ஒன்று சேர்ந்து வரணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு காய் நம்ம என்ன வேக வைக்கல, சின்ன மாதிரி தான் கட் பண்ணிருக்கோம். இது வேக ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ அதனால நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன். இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. சாம்பார் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து அவரைக்காயும் முள்ளங்கியும் போட்டுதான் சாம்பார் வைக்க போறேன். சாம்பார் காயும் சரி, புளிக்குழம்புல போடுற நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்பு செய்யறோம்ல, அதுல போடுற காயும் சரி சாப்பிட்றதுக்கு ஆளே இருக்காது. எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதுல எத்தனை காய் போடுறோமோ அத்தனை காய் எண்ணி நான் தான் சாப்பிடணும். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நல்லா தண்ணி வத்திடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, வெங்காயம் போட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி, ஒரு சின்ன முள்ளங்கி, கொஞ்சம் அவரைக்காய் மட்டும் தான் இருந்தது. நம்ம சின்ன முள்ளங்கி தாங்கிறதுனால தனியா போட்டு வதக்கலை, இதுல போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கணும். கண்டிப்பா காய் நல்லா வேகணுங்க. அவரைக்காய் தானே முள்ளங்கி தானே நினைக்க வேண்டாம், சட்டுன்னு வெந்துடும். இருந்தாலும் அதை நம்ம நல்லா வேக வைக்கலைன்னா அது ஒண்ணுக்குமே இது இல்லாம போயிடும். வேகாத காய் எடுத்து நம்ம சாப்பிடவே முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா காய் வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். காய் வேகும் போதே உப்பு போட்டுக்கலாம். அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆனா புளி மட்டும் சேர்க்கக்கூடாது. புளி முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து வேகாது. காய் எந்த காயுமே வேகாது. அதனால மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து மஞ்சள் முதலே போட்டோம் இல்லையா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். இப்போ தேவையான அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கேரட்டு உருளைக்கிழங்கு பெரட்டல் ரெடியாக வச்சு அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். சாம்பார் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தாளிச்சிடணும். நம்மளுக்கு இதுல உப்பு காரம்லாம் சரியா இல்லைன்னா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி முறக்குட்டி தெரியும். உப்பு பத்திரம் உப்பு போட்டுக்கணும். இப்போ ரசத்துக்கு வந்து எப்பவும் போலதான் பூண்டு, மிளகு, ஜீரகம், வரமிளகாய் போட்டு தக்காளி அதிலே போட்டு நான் அடிச்சுக்க போறேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு நம்ம இதில் குக்கர்ல சேர்த்துட்டு குக்கரை வச்சு இன்னும் ஒரு கொதி கொதிச்சு எடுத்துக்கணும். எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம குக்கரை எப்பவும் போல விளக்க விட்டுடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதே கடாயில நான் ரசமும் தாளிச்சு விட போறேன். ரசம் தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மல்லித்தலை எல்லாம் கிடையாதுங்க, சந்தைக்கு போகல. அதனால மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் கிடையாததுனால இன்னைக்கு வந்து கற்பூரவள்ளி வச்சு தான் ரசம் செய்ய போறோம். நம்ம வீட்டுல இருக்கு. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஜீரகம் போட்டு பெருங்காயம் போட்டுட்டு இதை வந்து கையிலேயே நல்லா கிரஷ் பண்ணி அப்படியே இதில் சேர்த்துட்டு மிக்சியில போட்டு அடிக்கணும் கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே போட்டு வதக்கிட்டாலே நல்லா வதங்கி வந்துடும். நம்மள அதனோட சாரெல்லாம் நமக்கு ரசத்துல இறங்கிடும். ரசம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு அதோட தக்காளி வந்து கல்லு போல இருந்ததா, என்னால கையில கரைக்க முடியாததுனால மிக்சிலே போட்டு அரைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு அதை இதுல சேர்த்துடலாம்.
மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு புளி தண்ணியை சேர்த்துட்டேன். கண்டிப்பாக மஞ்சள் போட்டுருங்க, கம்பல்சரி மஞ்சள் தூள் போட்டுட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால மஞ்சள் தூள் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு கொதிச்ச உடனே இதுக்கு தாராளமாக ஒரு கொதிக்கட்டும். கொதிக்காம நம்ம இறக்குனாலும் நல்லா இருக்காது, ஏன்னா கற்பூரவள்ளி ரசங்கிறதுனால நான் ஒரு கொதிச்ச உடனே இறக்கி எடுத்து வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் முள்ளங்கி சாம்பார், கற்பூரவள்ளி ஓமவள்ளி ரசம், உருளைக்கிழங்கு கேரட் வறுவல். சிம்பிளான சாப்பாடு தாங்க. தேங்க்யூ.